குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு இனிய மாலை வணக்கம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூனு 6ஆம் தேதி ஆகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10ஆம் தேதிக்கு ஸ்கூல் ரீஓப்பன் தள்ளி வச்சுக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்கப்பா. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்தாச்சு. ஓகேங்களா? எல்லாம் முடிஞ்சாச்சு. ஸோ அந்த எலெக்ஷன் டியூட்டிலாம் வந்து ஸ்டாஃப்லாம் முடித்து அவங்கவுங்க போயாச்சுப்பா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி என்னைக்குன்னா இப்போ வரப்போகிற மண்டே ரீஓப்பனா இல்லை தள்ளி வைக்க போகிறாங்கன்ற அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் வரப்போகுது. ஸோ பள்ளிக்கல்வித்துறை சார்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டிசிஷன் வந்து ஒன்று எடுக்க போகிறாங்கப்பா. ஓகேங்களா? ஸோ 10ஆம் தேதி தான் திறக்க போகிறோமா இல்லை இன்னும் தள்ளி வைக்க போகிறோமான்ற டிசிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்தில் 110 டிகிரி தொட்ட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிக்குதுப்பா. எப்படி சூழ்நிலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கடுமையான வெயில், சாயந்தரத்தில் மழை, திரும்ப காலையில் கடுமையான வெயில், திரும்ப சாயந்தரத்தில் மழை. இந்த மாதிரி தான் வந்து டெய்லி ஒரு 4-5 நாளாகவே இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 102 103 டிகிரிக்கு குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்துறது என்னென்னா ஜூன் 3ஆவது வாரத்தில் திறந்துக்கலாமே. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வலியுறுத்துகிறாங்க. மாணவர் சங்கம் சார்பாக, ஆசிரியர் சங்கம் சார்பாக, ஸோ நிறைய பேர் வலியுறுத்துகிறாங்க. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பனை சீக்கிரம் பண்ண சொல்லி அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்கப்பா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ வரப்போகிற இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 6. ஸோ நாளை இல்லை நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகுது. அது எதை பற்றினா ஃபைனல் டிசிஷன் பள்ளிக்கல்வித்துறை எடுக்க போகிறாங்க. அதாவது அதிகாரப்பூர்வமாக என்றைக்கு வந்து ரீஓப்பன் 10ஆம் தேதி ரீஓப்பனா இல்லை தள்ளிக்கிளி இன்னும் ஒரு வாரத்து வைக்கலாமான்றது அதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 டேஸ் இல்லை 1 டேக்குள்ளே வரப்போகுதுப்பா. ஓகேங்களா? அதுதான் ஃபைனல் இது. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மேபி ஒரு வாரம் தள்ளி வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ரீஓப்பன் இல்லைனா 10ஆம் தேதியும் தர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரி பண்ணிக்காதீங்கப்பா. நல்ல நியூஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்டை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா?